ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மிச்சமான சாதத்தை வச்சு வடை போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வடை நம்ம உளுந்து வடை சாப்பிட்ற டேஸ்ட்டில் தான் இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மீதமான சாதம் ஒரு கப் இருக்குங்க, அதை எடுத்து வச்சுருக்கேங்க. அதை தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. நல்லா தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்திக்கலாங்க. நான் 1/4 கப் போல் தயிர் எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. 3/4 கப் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா 2 நிமிஷம் போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த பதம் வரட்டுங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் அரைச்சி வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கிறேங்க. கூடவே பெரிய வெங்காயம் 1 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சீரக மிளகு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. நான் சோட்டாப்பு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இருங்க, எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரையிலும் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துருக்கேங்க, அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தி பிசைஞ்சு எடுத்த மாவை அதன் மேலே வச்சு வடை போல் தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சி வச்சுக்க தட்டி வச்ச வடையை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு வடை பிடிக்குன்னா வடை மாதிரியும், இல்லை போண்டா பிடிக்குன்னா போண்டா மாதிரியும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் 2 டைப்பாக செஞ்சு எடுத்துருக்கேங்க. திருப்பி விட்டுட்டே இருங்க. நல்லா வேகட்டுங்க. வெந்துருச்சுங்க, எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, மிச்சமான சாதத்தை வச்சு வடை போண்டா ரெடி. சூப்பராக சுவையான வடை போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க.